ஹாய்ங்க. சுவையான காளான் கிரேவி நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனோடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீல வாக்கில் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. 2 தக்காளியை நான் வந்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து 3 பேக்கெட் காளானுக்கு வந்துட்டு நான் 2 தக்காளி சேர்த்துறேங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம சௌமிஸ் கிச்சனோட சிக்கன் மசாலா இருக்குல்லங்க, அதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். நம்ம சௌமிஸ் கிச்சனோட மல்லிப்பொடிங்க, அதில் ஒரே 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை வாங்கி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ நல்லா வணக்கிட்டுங்க கட் பண்ணி வச்சுக்கிற காளானை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. எல்லா இடத்துலையுமே கலங்குற மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ வந்துட்டு இதுக்கு ஒரு தேங்காய் பால் மட்டும் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் ஒரு துண்டு எடுத்து நல்லா பொடி பண்ணிவிட்டுங்க. அதில் 1/2 ஸ்பூன் வந்துட்டு கசகசா சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை வந்துட்டு நல்லா பால் புழிஞ்சு எடுத்துடலாங்க. இப்போ புழிஞ்சு வச்ச பாலை அந்த காளானுக்குள்ளே ஊற்றிடலாம். கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ் இதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம மசாலா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள்.